ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ர காலகட்டங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. என்னடா அது நமக்கு 7 சனி, அதாவது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு, குருவும் நல்ல பிளேஸில் நமக்கு இல்லையே இவ்வளோ நாளாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வை தான் கொடுக்க போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது இது அத்தனையுமே சாத்தியம்தான் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. தொழிலில் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை இருந்துகிட்ருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது. கும்பராசியோட நிலை இவ்வளோ நாளாக கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர காலம் இந்த 4 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம். ரெஸ்ட்டு மீன்ஸ் என்னென்னா அந்த கஷ்டங்கள்ல இருந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறதெல்லாம் இரவு பகல் தூங்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. பொதுவாகவே வக்ர கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருந்தாலே, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்கிறேன், இருந்தாலே ரொம்ப நல்லது தான். ஆனால் கூடுதலாக இப்போ குரு வக்ரமாகி உங்களுடைய 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அது கூடுதலாக சிறப்பான பலன்களை இன்னும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் அது எல்லாமே அப்படியே நன்மையாக வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னா அந்த வக்ர காலகட்டங்களில் தொடங்குறது நல்லது தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பர்த் ஹாரோஸ்கோப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. கோச்சாரம் உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வக்ர காலகட்டங்களில் ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான். 10ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். பிஸ்னஸ்க்காக உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது தன்னால் வரும். அதாவது பிஸ்னஸ்க்காக புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி இடம் வாங்குறது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு ரெண்டல் எடுத்து அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இந்த டைம் ஒரு ஓனாக ஒரு பில்டிங் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான டைமு. தாராளமாக அதை வாங்கலாம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ர இதோட. எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் போகும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நீங்கள் லைட்டாக சின்ன எந்த எஃபர்ட்டுமே போடாமல் திடீர்னு ஒரு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை தேவையில்லாத விரயம், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அது விரயமும் ஆகலாம். ஸோ அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுங்க. அதாவது ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும், அல்லது வீடு கட்டியிருப்பீங்க பாதியிலே அதை நின்றுருக்கும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க.
வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதாவது நின்று போன ஒரு விஷயத்த இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வந்து வாகனங்கள் இருக்கும், ஆனால் லக்ஸுரி கார்ஸு லக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்ட் டைமு. அதுக்குண்டான அமைப்புக்கு தன்னான தேடி வரும். படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப குறையுங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாக இது பண்ணணும். ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்கனால மறதியும் சோம்பேறித்தனமும் உச்சக்கட்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே போடுவீங்க. பட் ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது, அல்லது ஏதாவது மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு மிராக்கள், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த 2 பேரை தாண்டி தான் நமக்கு அது வரும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் கிரகங்கள் நினச்சிச்சுன்னா செகண்டில் வந்து என்ன செய்யும், வேலையை செஞ்சிடும். அதனால் இந்த வக்ர காலகட்டங்களில் மிராக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். அதனால் அது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்கன்னா கிளவராக வேலை செஞ்சு பண்ண முடியும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யுங்க. அது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு குரு வந்து 2, 11 கூடைய அதிபதி. ஓகேங்களா. 2ஆம் இடம்ங்கிறது பணம், 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபம்ங்கிறது சாதாரண லாபம் இல்லை, கொள்ளை லாபம் சொல்லுவாங்களா, அதுதான் 11ஆம் இடம். அதாவது குபேர சம்பத்து, அதாவது குபேர நிதிக்கு ஒப்பான ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி தான் யார், உங்களுக்கு குருவாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது விரயமாக போகும். அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குங்க, இல்லை ஒரு கோல்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தாயாருக்கு வந்து ரொம்ப அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் சனியும் இருக்கார். அப்போது இந்த காலகட்டங்களில் தாயாரை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போய் பண்ணுங்கள், குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு போங்க. இந்த சனி வந்து சம்டைம் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுத்துருவார். இந்த 7.5 சனி காலங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் அதை வந்து விடமாட்டாங்க. ஸோ அது எங்கேருந்தோ தேடி வரும். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் மைண்டு இதாக இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு. அப்போ வண்டி வாகனங்களில் வந்து ஏதாவது ஒரு விரயம், அதாவது வண்டி வாகனங்களுக்கு விரயமானால் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படின்னா அதை யோசிச்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போவீங்க, ஆனால் யாராவது ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஒருத்தர் குறுக்கால வந்து உழுவாங்க, அது உங்கள் மேலே பழிய விழுந்துடும். இந்த 4ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்திச்சிரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாய் குறுக்கால வரும். இதனால் வந்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வண்டி வாகனங்களுடைய விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உயில் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது பினாமி சொத்துக்கு நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வான காலகட்டம் இந்த காலகட்டம். கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் போய் அதான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கை கூடும். அது இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா, இப்படி நம்ம போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் உங்களை பற்றின நல்ல விஷயங்களும் தலைமை இடத்துக்கு போய் சேரும். அது மூலிமா ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும். அதே மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஈஸியாக அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க.
நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறது, தேவையில்லாத உங்களை பற்றி வதந்தி, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்க மாட்டீங்க, பட் ஆனால் செஞ்சோம் அப்படிங்கிறத சாதிப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். அமைதியாக கடந்து வர்றது தான் நல்லது. 8ஆம் இடத்தை வந்து குரு வக்ரப்பாறையாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது. மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா பெண்களுக்கு, அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்குது. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவர் அலட்சியப்படுத்தினா கூட நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. அதாவது கணவர் மீன்ஸ் என்னென்னா, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரும். உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அதுக்கு அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இம்மிடியேட்டாக அது வந்து என்னென்னா மருத்துவம் பார்க்குறதா ரொம்ப நல்லது. உங்களுக்குமே அதை பார்க்குறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, 8ஐயும் பார்த்து 12ஐயும் பார்க்குது. அப்போ வந்து தேவையில்லாத விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை அப்படின்னு. முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் வெளியில் தொழில் ரீதியாக வெளியில் போகிற மாதிரி வருது, உத்தியோக ரீதியாக நீங்கள் போகிற மாதிரி வருது, வெளியில் போகிற மாதிரி வருதுன்னா கரெக்டாக உங்களுக்குன்னு கூட யாராவது துணைக்கி கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரிலாம் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பை விட்ட வேறு எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சேஃபான்னு பாருங்கள். ஏன்னா வாய்ப்பு அடுத்த தடவை கூட வரும். அதனால் சேஃப் அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களில் இந்த டைம் இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஆர்வம் இருக்காது. படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாதுங்க. அதாவது குரு வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய நல்ல நன்மைகளை கொடுப்பாரு. அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும், உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி வரும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலும் ராகு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அழுத்தி சொல்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து நீங்கள் என்ன பார்த்து நடந்துக்கணும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே வந்து குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. அதே மாதிரி எப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம், அதாவது குரு வக்ரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்கு இல்லையா, பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது 100க்கு 200% வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 2, 5 கூடையவர் 7ல் இருக்கார். ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இப்போ வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சனியோடைய பார்வை இருக்குது. அவரும் வக்ரமாக இருக்கார். இப்போ குருவும் வக்ரமாக இருக்கார். அப்போ வந்து சனியோடைய பார்வையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சனியோடைய பார்வையிலேருந்து குரு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வக்ரமாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது நடக்கக்கூடியதெல்லாம் வந்து திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு. மெயினாக வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல, அதாவது ஒரு பெரிய லெவலில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அதாவது விருச்சக ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டக்குன்னு வேலை பார்த்து
பார்த்துருவாங்க. அதாவது ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக வந்து 1/2 அன் ஹவரில், அதில் பாதி டைம்லேயே நீங்கள் முடிச்சிடக்கூடிய அமைப்புகள் தான். இதனாலேயே இயற்கையாக உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு காரணம் சனியோடைய பார்வையும் இருக்குது. ஏன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்த ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. மற்றவங்கள காட்டிலும் ஒரு இது வந்து என்னென்னா, இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பேசி ஜெயிக்கவே முடியாது. யார் என்ன பேசலாம் அதை லாக் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்போ வேலையில் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்படக்கூடியது, நிர்வாக திறமை, கரெக்டாக மற்றவங்கள வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு வேலையை தான் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதனாலேயே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க மேலே எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பார்வையில் வந்து அந்த திருஷ்டி தோஷமெல்லாம் விலகிரும். நிறைய நன்மைகள் தான் நடக்கும். புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த குரு வந்து வக்ரமாகும்போது உங்களுடைய ஜாதகத்திலே வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா, குரு 7லேருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது, ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது, உங்களுடைய ஆசை அபிலாசைகள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் கூடுதலான பலன்கள் போடணும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனெலாம் நிவர்த்தி பண்ண முடியும். இந்த வாழ்க்கை, அதாவது இந்த 4 மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த இது வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். இப்போ வக்ரமாக இருக்கனால புது புது விஷயங்களாக உங்களுக்கு தோணும். அது எல்லாமே அந்த புது புது விஷயங்கள்லாம் செயல்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். குரு வந்து உங்களுக்கு 5 குடையவர். 5 குடையவர் அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தெய்வ அனுகூலத்தையும் அவர் கொடுப்பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதாவது நல்ல பலன்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முக்கியம். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க. ஆனால் அதுக்கு தடை பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய், விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவரே என்ன செய்கிறாரு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கனால இயற்கையாகவே வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதில் என்ன பேட் அப்படின்னா, யார் எதிரின்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தங்க செஞ்சிட்ருப்பாங்க, இவங்க தான் எதிரி அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பேடாக சந்திப்பீங்க. அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து நிறையா நடக்கும். விருச்சக ராசிக்கு வந்து நிறைய நம்பிக்கை துரோகமும் நடக்கும். முக்கியமாக அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்து எதுவும் செய்ய முடியாது. அதனால் இப்போது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன, அதாவது திசை என்ன திசைன்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, IPS, IAS, TNPC, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நல்ல எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும். அதாவது மாப்பிள்ளை வீடோ பார்த்துருப்பாங்க, பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க. ஆனால் எந்த தகவலுமே இன்ஃபர்மேஷனுமே சொல்லலை, அப்படியே போட்டு வச்ச கிடப்பில் இருக்கும். ஆனால் இந்த 4 வக்ர காலத்தில் டக்குன்னு திருமணமே முடியும். இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு வரும், திருமணமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி அதேமாதிரி ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, எந்த விஷயமே நடக்காமல் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான குரு வக்ர காலகட்டங்களில்
ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு ரொம்ப அடுத்தடுத்தது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் பழிக்கணும் அப்படின்னா வக்ர காலங்களை செய்யும்போது அது அப்படியே சக்ஸஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, சொத்துலேருந்து நமக்கு உண்டான பாகம் வந்து வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் இந்த காலகட்டம் வக்ர காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அதாவது சொத்தை பிரிச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கு உண்டான பணம் முழுசாக வந்து சேராமல் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கெங்கே அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது நல்ல பலன்களாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அனுசரித்து செல்லணும். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு பேசுவாங்க. அதாவது எது நியாயமோ அதை பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது. எப்போவுமே அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை பேசக்கூடாது. தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. ஆனால் குடும்பத்துக்காக தான் நீங்கள் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு உழைச்சி கஷ்டப்படுவீங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது. இது வந்து விருச்சக ராசியோடைய சாபம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வக்ர காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அதை அமைதியாக கடந்து போகிறது உத்தமமான விஷயம். இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரியறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக நீங்கள் கடந்து செல்லணும். அமைதியாக கடந்து செல்லுங்கன்னு நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக போனால் மட்டும்தான் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனையாகி பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும், ஞாபகத்திறன் இருக்காது. சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கவே ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது. பட் ஆனால் படித்தா தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவோடு இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க, அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். திடீர்னு வளர்ச்சி அடையும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களுக்கு வந்து முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள், ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. பொதுவாகவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போது வந்து உங்களுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். இதை கரெக்டாக எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி மேலும் மேலும் பெருக்கிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்பட்டிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி, குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்து என்றைக்கு ஆரம்பிக்குது, குரு வந்து என்றைக்கு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்றைக்கி குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வருது. இந்த 4 மாதம் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது, அதாவது குருவோ அல்லது சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பலன் வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல இருந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால என்ன இது அப்படின்னா கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் இந்த 4 மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல டக்குன்னு மேலே வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து வக்ர பார்வையோடைய வந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம்மு, தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும். பொதுவாகவே சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எக்கனாமிக்கலாக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க.
பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இன்னும் வந்து டபுள் மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது ஹெல்த் ரீதியாக, அதாவது சுப கிரகங்கள் எப்போவுமே வந்து வக்ரம் அடையும் போது பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஹெல்த்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. சாதாரண பிரச்சனை அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல தான் வந்து குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கார். அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக குடும்பத்தில் வந்து ஏதாவது சப்போஸ் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 4 மாதத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம், அதாவது குடும்பம் மூலிமா, அதாவது உங்களோட மனைவி மூலிமாவோ அல்லது கணவன் மூலிமாவோ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு, பொருளாதார வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது, இதெல்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து டைவர்ஷன் ஆகும். ஆர்வம் வந்து ரொம்ப குறையும். அதாவது வேறு படிக்க புக் எடுப்பீங்க, ஆனால் வேறு பக்கம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 4 மாதத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் மார்க்கெல்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேச ராசிக்கு வந்து இந்த 4 மாதம் கூடுதல் எஃபெக்ட், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால கோர்ட்டு கேஸு வழக்குல எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உயில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இது முடியவே மாட்டேங்குது, எப்போ மேடம் முடியும் அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான உங்கள் வக்கீல்கிட்ட, உங்கள் லாயர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. ஸோ அதனால் அதுவும் இது சூப்பருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு கண்டமாக அமைப்பு இருக்குது, அதனால் பார்த்து இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னா லாங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதாவது கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி போயிட்டால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குது, வக்ர பார்வையோட 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. ஏன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை. தாயார் வழி சொத்துக்கள் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது, பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு. ஈஸியாக நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு தன்னால் தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் தன்னால் தேடி வருங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், ஏதோ ஒரு ரீசன் அவர் மேலே பேட் நேமோ ஏதோ ஒரு ரீசனால் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையும். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்லாம் திடீர்னு இருக்குது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி லாட்ரி புதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சம்பத்து, இது மாதிரி வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதாவது லாட்ரி புதையல் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம், அதாவது பணம் வரக்கூடியதுங்க. அதுக்கு பேர் தான்
லாட்ரி புதையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படிங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணலை. அதாவது நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னால் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து லாட்ரி ஜாக்பாட் இதுக்கெல்லாம் சமந்தான். அதே மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சை வந்து நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதாவது முக்கியமாக ஹெல்த்து, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. பொருளாதார ரீதியாக மேன்மை அடையலாம். கடன் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.